தேவநாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். இந்த மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 102:13 எழுதி வச்சுங்க. அடிக்கடி அறிக்கை பண்ணுங்க. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு நமக்கு, நம்ம சபைக்கு, உங்க குடும்பத்துக்கு தயை செய்யும் காலமும், தயைனா இரக்கம், கிருபை, தயை செய்யும் காலம், கிருபை, ஆண்டவர் கிருபை பாராட்டுகிற நாட்கள் இந்த மாதம். ஆமென். ஜீசஸ் டெய்லர், அல்லேலூயா. உங்களை பார்ப்பது ஆண்டவர் உங்க மேல கிருபை வச்சிருக்கிறார். இந்த ரகசியம் அவருக்கு எனக்கு மாத்திரமே தெரியும், வீட்டுக்கு கூட தெரியாது. சில நீங்கள் சொல்கிற ஜெப குறிப்பை நான் உள்ளே தான் வச்சுருக்கிறேன். அவர் போன முறை அழுதது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி அழுதது, அவர் உள்ளத்திலிருந்து அந்த வேதனை சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் இருதயத்தை உடைத்து விட்டது. ரொம்ப சோர்ந்து போனேன். ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்பாங்க, உதவியாக இருப்பாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவமா, இப்படி ஒரு முடிவா? அதுக்காக ஜெபம் பண்ணோம். ஆனால் இங்கே அவர் உட்கார்ந்து இருப்பது, இன்றைக்கு செய்தி கேட்பது கிருபை. ஆமென். தம்பி சாம், திருமணமாக இருக்கிற சாம் குடும்பமாக எழும்பி நில்லுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பின்னாடி சாம் குடும்பம், சிஸ்டர் வரலையா? தேங்க்யூ. இந்த குடும்பம் இன்றைக்கு ஆலயத்தில் இருப்பது ஆண்டுடைய கிருபை. அவங்களுக்கு எத்தனையோ போராட்டம் வந்ததாக ஆவியில் நான் உணர்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டு உங்கள் மேலே கிருபை வச்சிருக்கிறார். சாம் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்குது. கை காணோம். தேங்க்யூ. உட்காருங்க. இப்படி ஒவ்வொரு குடும்பத்தை சொல்ல முடியும். ஆமென். உங்களெல்லாம் பார்க்குறோன்னா ஆண்டுடைய கிருபை இல்லாமல் இங்கே உட்கார முடியாது. ஸ்தோத்திரம். ஆகவே போன வாரம் யாக்கோபு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கிருபை அவனோட இருந்தது என்று சொல்லி கொஞ்சம் போன வாரம் வராதவங்களுக்கு விளக்கம் சொன்னால் முடிஞ்சிடும். நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால நேராக அடுத்த கட்டத்துக்கு நான் போக விரும்புகிறேன். ஒரு அம்மாவுக்கு ரொம்ப ஆசை, தனியாகவே வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேச துணைக்கு ஆளே இல்லை. அப்போது யாரோ பக்கத்தில் சொல்லியிருக்காங்க, ஒரு கிளி வாங்கி வச்சுக்கங்க, அது உங்களோட பேசும் அப்படின்னு ஒரே ஆசை. இதுவரைக்கும் கவனிக்காதவர்களாம் கவனம் செலுத்துறதை பார்க்குறேன். நிறைய பேர் வீட்டுக்கு போகும்போது இன்றைக்கி என்ன பிரசங்கம் கேட்டால் பிரசங்கத்தை சொல்லாமல் கதையை சொல்லுவாங்க. ஆனால் அதையும் கவனிக்கிறீங்களே, கர்த்தர் நல்லவர். அப்போது அந்த கிளியை வாங்கினாங்க. வாங்கி அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், அது என்னோட பேசும். கடையில் போய் கேட்டாங்க, கண்டிப்பாக உங்களோட பேசும் அப்படின்னு அவர் கிளி அந்த கடைக்காரர் சொன்னார். வாங்கிட்டு வந்தாங்க. பேசுகிறாங்க, பேச மாட்டேங்குது. ஒரு நாள் பேசி பார்த்தாங்க, பேசல. ஒரு வாரம் பேசி பார்த்தாங்க, பேசல. நேராக கடைக்காரங்கிட்ட போய் கோபமாக திட்டினாங்க. அவன் கடைக்காரர் சொன்னார், ஏம்மா வாங்கிட்டு போனீங்க, அது ஒரு கண்ணாடி வாங்கிட்டு போங்க. அந்த முகம் பார்க்குற கண்ணாடி வச்சிட்டிங்கன்னா அந்த கிளி பார்க்கும், ஓ என்ன போல் ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதோட பேசும். பேசி பழகி அப்புறம் உங்களோட பேசும். உடனே கண்ணாடி வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்த வாரம் கொண்டு போய் கண்ணாடி வச்சாங்க. கிளி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, பேசவே இல்லை. சத்தங்க என்ன சொல்கிற? ப்ரைஸ் இல்லாடா? ஸ்தோத்திரம். பாஸ்டர்மாக்கு ரொம்ப இஷ்டம். எங்கே போனாலும் கிராமத்துக்கு போனால் கிளி கேட்பாங்க. இந்த மனுஷனை வளர்த்தி ஒரு கிளியா இவர் ஊழியன்ட்டு நம்ம இதை பேச மாட்டேங்கிற அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, அடுத்த வாரம் கோவமாக கடைக்காரனுக்கு போனாங்க. அவர் கடைக்காரன் சொன்னார், அம்மா அந்த கிளி ஏறி இறங்கிட்டு இருந்தால் பேச ஆரம்பிச்சிடும், ஒரு ஏணி வாங்கிட்டு போங்கன்னார். மறுபடியும் அடுத்த வாரம் ஒரு ஏணி வாங்கிட்டு வந்தாங்க. கிளி கூண்டில் ஒரு ஏணி வைக்குமில்ல, குருவி கூட்டில் ஒரு ஏணி வைப்பீங்கள, அந்த மாதிரி ஒரு ஏணி வச்சாங்க. கிளி ஏறிச்சு, இறங்குச்சு, ஆனால் பேசலை. நான் கதை சொன்னாலே டைம் முடிஞ்சிடும். இப்படி ஒவ்வொரு நாளாக போய் ஒவ்வொன்று கொண்டாந்து வாங்கி வச்சாங்க. கடைசி நாள் நான் வேகமாக வந்துட்டேன், கடைக்கு முடிவுக்கு வந்துட்டேன். ஸ்தோத்திரம். சண்டே ஸ்கூலுக்கு போனால் தான் பெருசாக சொல்லலான் இருக்கேன். வேகமாக கடைக்கு போனாங்க. கடைசி தடவை போய் சொன்னாங்க, கிளி பேசுதாம்மான்னு கேட்டேன். இல்லை, செத்து போச்சு கிளி. சரி, சாகும்போதாவது ஏதாவது சொல்லிட்டு செத்துச்சா அப்படி கடைக்காரர் கேட்டார். ஒன்றுமே சொல்லாமல் செத்து போச்சு. ஏன் செத்து போச்சு? 5 மணிக்கு எல்லாரும் பதில் அழகாக சூப்பராக சொன்னாங்க, டக்குன்னு சொன்னாங்க. இவ்வளோ லேட் பண்ணல. சாப்பாடு வைக்கல, கடைக்காரனும் சொல்லல, இந்த அம்மாவும் வைக்கல. எல்லா வசதிகளையும் வச்சு செஞ்சு வச்சாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு எல்லா வசதி, கம்ப்யூட்டர் வேணுமா அதை வாங்கிக்க, செல்ஃபோன் வேணுமா டச்சா வாங்கிக்க,
பைக் வேணுமா? பாருங்கள், அந்த பைக்கில் போகிறவங்க இந்த மனுஷன் படுத்துக்கிறான், பின்னாடி உட்காந்துருக்கிறோம் ஏணி மேலே உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு போகிறாங்க, பின்னாடி ஒட்டகத்து மேலே உட்காந்த மாதிரி பின்னாடி உட்காந்துட்டு போகிறாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நேரம் ரசிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரிலாம் பைக் வந்துருச்சு தான். சீக்கிரம் வேகமாக போய் எங்கே செத்துப்போ வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு அம்மா வந்து அழுதாங்க, என் குழந்தைன்னு என் பையனை நானே கொன்னுட்டேன் பாஸ்டர். இந்த சபையில் வந்து அழுதாங்க. அவன் பைக் கேட்டான், அந்த நேரம் வேறு ஏதாச்சும் சொல்லி அவனை திருப்திப்படுத்தாமல் வாங்கி கொடுத்து அவன் போய் அடித்து செத்துட்டான், இறந்துட்டான். நான் கொன்னுட்டேன் அப்படின்னு தாய் வந்து அழுகுது. என்ன சொல்ல வரேன்னா, அப்படி எல்லாமே அந்த கிளிக்கு வாங்கி கொடுத்தாங்க, ஆனால் மெயின் என்ன கொடுக்கல? சாப்பாடு போடல. ஆகவே நமக்கு எல்லா வசதிகளை கர்த்தர் வச்சு கொடுத்தாலும் நமக்கு மெயினாக இன்னைக்கு என்ன தேவை? ஆண்டுடைய வார்த்தை. அதுதான் சாப்பாடு. ஆமென். அது இல்லைன்னா ஆவியில் செத்து போயிடும், ஆத்மாவில செத்து போயிடும். வெளியே நல்லா இருப்போம், எல்லாமே நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை விட நமக்கு விசேஷமானது ஆண்டுடைய வார்த்தை, வசனம். அதுதான் நம்மளை பிழைக்க செய்யும். இந்த அம்மா எல்லா வசதியும் ஏற்படுத்தி தந்தாங்க, ஆனால் அதுக்கு சாப்பாடு வைக்கல, தண்ணி வைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கி எனக்கு ஒரு வசனம் அதே புலம்புல சொல்லியிருக்கு, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாயிரு. காலைதோறும் என்னங்க? காலைதோறும் புது கிருபையை தருகிற ஆண்டவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பிரசங்கித்த பிரசங்கமே பண்ணணும் சில நேரத்தில் ஆவியானவர் உணர்த்தினாலும் எனக்கு திருப்தியாக இருக்காது. ஏற்கனவே அது சமையல் பண்ண சாப்பாடு, அதாவது பழைய சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி. வீட்டில் இப்போ இந்த காலமெல்லாம் புது சாப்பாடு தான், எல்லாம் சூடாக இருக்கணும். இல்லை, சில குடும்பத்தில் கேட்பாங்க, சூடாக இருக்கா? வேண்டாம் போ அப்படின்னு போயிடுவாங்க. சூடாக இருக்கணும், புதுசாக இருக்கணும். இப்போ உள்ள காலம். அப்போ உள்ள காலம் நம்ம 3 நாள் வச்சு சாப்பிடுவோம். கஞ்சினா ரொம்ப அவ்வளோ இஷ்டம். ஸ்தோத்திரம். அதெல்லாம் பேலன் இப்போல்லாம் வந்துட்டுருக்கு. ஹோட்டல்லாம் பார்த்தா அதுதான், அப்படி தான். கிராமத்து ஆகாரம், தானியமெல்லாம் வந்தாச்சு, கீரை வகையெல்லாம் வந்தாச்சு. ஆமாம், டாக்டர் சாப்பிடாதவங்கன்னு அதை சாப்பிட சொல்கிறான். ஸ்தோத்திரம். என்னிடத்தில் வருகிறதை அப்படின்னு உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவாராக. எனக்கு இது ஆகாது, இது ஒத்துக்காது, பாவக்காய் வேண்டாம், அகத்திக்கீரை வேண்டாம், முருங்கைக்கீரை வேண்டாம், இதெல்லாம் எதிர்ப்பு சக்தி. பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரை எங்களுக்கு செய்கிறாங்க. என்ன செய்ய, காணிக்கை வருது. இன்றைக்கி போய் பார்த்தேன், உள்ள என்ன காணிக்கை, சுண்டைக்காய் வந்திருக்கு. அல்லே லூயா. நாளைக்கு சுண்டைக்காய் குழம்பு எங்கள் வீட்டில். ஆமாம், அது சுண்டைக்காய் தானே பேர்? சுண்டைக்காய் ரொம்ப எனக்கு பிடிக்கும். போன வாரம் முருங்கைக்கீரை, முருங்கை என்னென்னமோ எல்லாம் ஒரே வாரத்தில் முருங்கை. ஆமாம், கர்த்தருக்கு அந்த பலத்தில் தான் நின்று பிரசங்கம் பண்ணுறோம், ஆவின் பலத்தோட. என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் புதுசாக கர்த்தர் தருவார். மன்னா காலைதோறும் என்னை எழுப்புகிறார். ஆண்டவர் எழுப்புனதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த அலாரம் வச்சுட்டு படுத்து எழும்பணுமா? இல்லை, ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டோம். ஏன்னா எழும்ப இஷ்டம் இல்லை. இன்றைக்கி என்ன கிழமை? அப்படியே தூக்கத்திலே நினைக்கிறோம், திங்கக்கிழமையா, படுத்துக்கலாம், படுத்துறோம். அப்புறம் தான் கொஞ்சம் நினச்சி பார்க்குறோம், ஐயோ ஞாயிற்றுக்கிழமை, அடித்து பிடிச்சி வர வேண்டியதாக இருக்குது சில நேரம். என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் பாருங்க, காலைதோறும் நம்மை இன்னைக்கு கர்த்தர் என்ன எழுப்பலைன்னா இன்றைக்கி 5 மணி ஆராதனைக்கு நான் வந்திருக்க மாட்டேன். இது எழுப்புச்சு, ஆஃப் பண்ணி படுத்து. ஆனால் கர்த்தர் எழுப்பினார். ஆமென். எழுப்புறார். அதாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் பைபிளை பார்க்காதீங்க, அங்கே ஆண்டவர் ஆதாமோடு எப்போ பேசினாராம்? பகலில் குளிர்ச்சியான நேரம். டாக்டர், அறிவாளிகள், ஞானிகள் நல்லா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குளிர்ச்சியான நேரம் என்பது 3 மணிலிருந்து 6 மணி அதிகாலை. நல்ல பரிசுத்தவான்கள், நல்ல தேவ மனிதர்கள், நான் சிறுவனாக இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன், 3 மணிக்கு எழும்பி ஜெபிப்பார்கள். ஆகவே நேரத்தில் படுக்கைக்கு போயிடுவாங்க. 9 மணி படுக்கைக்கு போயிடுவாங்க. நம்ம படுக்கிறது 12 மணி 1 மணி, வேலையிட்டு வர்றதே 11 மணி. அப்போ நம்ம தூங்க முடியாதனால காலையில் எழும்ப முடியல. ஆகவே இந்த வருஷ கடைசியில் ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவர் என்னை காலைதோறும் எழுப்புகிறார் என்று சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த பிரஸ் மன்னாவே பாருங்களேன், எப்போ வரும்? காலையில் பனி பெய்கிற நேரம் மன்னா ஃப்ரெஷ்ஷாக வரும். சூரியன் வந்தால் உருகி போயிடும். சூரியன் வருவதற்கு முன்பாக, ஆமென், அடிக்கடி சொல்லுவேன்,
3 மணிக்கு எழும்புகிறவர்கள் எழுதி வச்சிருக்கணும், டப்பு டப்புன்னு எத்தனை ஒரு 100 தடவை சொல்லியிருப்பேன். முனிவர்கள். 4 மணிக்கு எழும்புகிறவர்கள் ஞானிகள். 4 மணிக்கு எழும்புகிறவர்கள், 5 மணிக்கு எழும்புகிறவர்கள் அறிவாளிகள், 6 மணிக்கு எழும்புகிறவர்கள் மனிதர்கள், 7 மணிக்கு எழும்புகிறவர்கள் 7 மணிக்கு எழும்புகிறவர்கள் எரும மாடுன்னு யாரும் இங்கே சொன்னாங்க, நான் சொல்லலை. அதுக்கு மேலே எழும்புகிறவர்கள் வேற. அதில் இதே ஒரு மாதிரி இருக்கு. 7க்கு சூரியன் வந்துடும், ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற அந்த மண்ணா உருகி போகும். அதிகாலையில் கர்த்தர் உங்களுக்கு வசனத்தை கொடுப்பாராக. அதிகாலையில் அவருடைய திருமுகத்தை தேடுங்கள். அந்த நாள் ரொம்ப நான் குடும்ப ஜெபம் செய்யல, காலையில் நேரத்தோடு எந்திரிக்கல, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ சர்ச்சுக்கோ அந்த டைமுக்கு உள்ளே வரலன்னா அன்னைக்கு செத்தேன், ஆவியில் செத்துருவேன். 10 லட்சம் கொடுத்தாலும் எனக்கு சமாதானம் வராது. அது சின்னதுலேருந்தே அது எனக்கு ரத்தத்தில் கலந்துருச்சு. இந்த 3 காரியம் ஏதோ நடந்துருச்சுன்னா அன்றைக்கி எல்லாம் புலம்பிய உனக்குள்ளேயே மனசாட்சி என்னை சாகடிச்சிடும், சந்தோஷமே இருக்காது. ஆகவே ஆண்டவர் காலைதோறும் புது கிருபை கர்த்தர் தருவாராக. எழுப்புங்கள், கர்த்தர் எழுப்புவாராக, புலம்பல்ல சொல்லியிருக்கு. ஆகவே இன்றைக்கு 3 சூப்பர் ஹீரோவை பார்க்க போகிறோம். யார சூப்பர் ஹீரோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் அவங்க மாமனிதர்கள் அப்படின்னு சொல்ல, என்னங்க மனிதர்களையே மாமனிதர்கள், தேவ மனிதர்கள். அப்படிப்பட்ட ஒரு 3 பேரை வேகமாக பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க, முக்கியமானவர்களாக இருக்காங்க. வெரி குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள. அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் தடுமாற்றம் வந்திருக்கிறது, அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் சோர்வு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மாமனிதர்கள் என்று சொன்ன கிரேட் மேன், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்ன அவருடைய வாழ்க்கையில் சில பலவீனங்களும் வந்திருக்கிறது. அதை தான் நாம் வேகமாய் ஒவ்வொன்றாய் பார்க்க போகிறோம். அந்த தடுமாற்ற நேரத்தில் கிருபை அவர்களை தாங்காமல் இருந்திருக்குமானால் அவருடைய பெயர் இன்றைக்கு நாம் பைபிளில் பார்க்க முடிஞ்சிருக்காது. தேவ பிள்ளையே, உங்களுடைய தடுமாற்றம் ஒரு வேளை இன்றைக்கு இந்த சூழ்நிலையிலே சபைக்கு வரும்போது கூட தடுமாறி கொண்டு நீங்கள் வந்திருக்கலாம். இந்த தடுமாற்றத்திலிருந்து உங்களை தாங்கி நிலைநிறுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. கிருபையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இயேசு இன்றைக்கு அப்படிப்பட்ட தடுமாற்றத்தில் சிலர் வந்திருக்கிறீங்க. விசுவாசத்திலே தடுமாற்றம், பரிசுத்தத்திலே தடுமாற்றம், அந்த பக்தி வைராக்கியத்திலே தடுமாற்றம். இங்கே பார்க்கிற அல்லேலூயா ஸ்தோத்திரம் வீட்டில் இருக்கும்போது திங்கக்கிழமை வரமாட்டேங்குது, தடுமாற்றம். இங்கே ஒரு நல்ல தேவ பிரசன்னம், ஆனால் வீட்டுக்குள்ளே போன அந்த சூழ்நிலை நம்ம அப்படியே மாற்றுகிறது, அப்படியே தலைகீழ மாற்றுகிறது. அங்குள்ள இயேசுவை அறியாத குடும்பத்துக்குள்ளே போகிறீங்க. கணவன் இயேசுவை அறியாமல் இருக்கலாம், பிள்ளைகள் இயேசுவை அறியாமல் இருக்கலாம், உங்கள் உறவினர்கள் உங்களுக்குள்ளே இயேசு அறியாமல் இருக்கலாம். அவர்களால் சில தடுமாற்றம் வருகிறது. ஆனால் இப்படிப்பட்ட இன்றைக்கு உங்களை சந்தித்து இந்த செய்தியை கேட்பதற்காக கர்த்தர் இந்த ஆராதனைக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்ம சர்ச்சை பொறுத்த அளவுக்கு நாங்கள் யாரையும் ஃபோன் பண்ணி சர்ச்சுக்கு வாங்க என்று நாங்கள் அழைச்சது என் வாழ்க்கையில் நானும் பாசமாகவும் நினச்சி பார்க்குறோம். வேறு சபையிலேருந்து இங்கே வாங்கன்னு கூப்பிட்டதில்லை, சிஎஸ்ஐ சபையிலேருந்து கூப்பிட்டதில்லை, டிஎல்சியிலேருந்து கூப்பிட்டதில்லை. ஏன்னா நாங்கள் அந்த நாட்களில் டிஎல்சியில் ஒரு நல்ல போதகர் ஸ்டான்லி நல்ல பிரசங்கிப்பார், என் ஃப்ரெண்டு. சிஎஸ்ஐயில் ஸ்தோத்திரம் பாஸ்டர் கருணாகரன் ஐயர் அவரெல்லாம் நல்ல தேவ மனிதர், ஜெபிக்கிறவர், பிரசங்கிப்பார். அப்போ அங்கேயே இருக்குது செய்தி, அங்கே ஆண்டுடைய வார்த்தை இருக்குது. அப்படி அங்கே நாங்கள் அழைப்பதில்லை, ஆனாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுவாங்க, அடிக்கடி வந்து சபையில் ஜெபிப்பாங்க. பால் சர்ச்சில், லூக் சர்ச்சில் இருக்கிறவங்கெல்லாம் எங்களோட நெருக்கமாக இருப்பாங்க, நம்ம சபையில் வந்து ஜெபிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் அவர்கள் உள்ளத்தில் பேசி சபைக்கு கொண்டு வந்த ஆத்துமாக்கள் தான் நீங்களும் நானும். ஆமென். ஆண்டவர் அதனால தான் நிற்கிறோம். சபைக்குள்ள பிரச்சனை இல்லையா? குடும்ப பிரச்சனை போல் இங்கேயும் எல்லா பிரச்சனையும் வருது. ஆனால் நீங்கள் ஏன் நிற்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குது, விசுவாசம் இருக்குது. ஆமென். முதல் மனிதனை பார்ப்போம். ஆதியாம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வேகமாய் வாசிப்போம். ஆதியாம் 22:14.
அப்பா, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்களேன். அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே, என்னங்க பேரு? என்ன பேரு? என்ன பேரு? ஸ்தோத்திரம். எல்லார் வாயிலையும் வரணும். தெரிஞ்சது தானே, வீட்டில் போட்டு வச்சிருக்க, அப்படிலாம் இல்லை. கர்த்தர் தானே காலை நேரத்தில் உங்கள் வாயில் பேச வைக்கிறார். ஆமென். நீங்கள் பேசினாதான் கிரியை உணர்வீங்க, ஆண்டவர் அற்புதம் செய்கிறத பார்ப்பீங்க. வந்துட்டு அப்படி வர கடவோம், உட்கார கடவோம், போக கடவோம், அப்படி இருக்கக்கூடாது. பேசுங்க, அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. யெகோவா ஈரே தான் சொன்னீங்க. சத்தம் பின்னாடி சத்தம் வரட்டும். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். அம்மா வீட்டில் அரிசி இல்லை அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சொல்லணும்? கர்த்தர் பார்த்து கொள்வார். எதுக்கு உங்களை தந்தார்? பக்கத்து வீடு பாரு எப்படி சம்பாரிச்சு கொடுக்குறான். நம்ம சொல்லணும், யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். கிறிஸ்மஸ் வந்துருச்சு, ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், என்ன செய்யலாம்? ஆட்டோவே ஓடலை, டியூ கட்டலை, சும்மா கடை, அப்படி இல்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம உடனே டென்ஷன் ஆயிரும், ஏதாவது கேட்டால் டென்ஷன் ஆயிரும். கடைக்கு போகலாங்க, பாஸ்டர்மா சொல்லுவாங்க, உடனே சரின்னு சொல்லுவேன், சரின்னு சொல்லுவேன். ஆனால் என் பாக்கெட்டு ஆண்டவருக்கு தான் தெரியும், என் பேங்க் பேலன்ஸ் ஆண்டவருக்கு தான் தெரியும். அங்கே இல்லை, பணம் இல்லை, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னா தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம சொல்லணும் சரி அப்படிங்கணும். ஆனால் மனசுக்குள்ளே ஆண்டவரே இன்றைக்கி ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுவேன். அன்றைக்கு ஃபுல்லாக பிஸியாக ஊழியத்தில் ஓட வச்சிருவார். அவ்வளோதான். அந்த நாள் மறந்து போய் ஒரு வாரம் போயிடும், மாதம் போயிடும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். என்ன சொல்ல வரேன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது அப்பப்போ சத்தம் வருதா? தூங்குறவங்களை எழுப்புற மாதிரி இருக்குல்ல? சரி, ஒரு தடுமாற்றம் ஆபிரகாம் வாழ்க்கையில். அவன் சொல்றது ஆரம்பத்தில் பார்த்தா பயங்கரம். அவனை என்ன சொல்லியிருக்கு பைபிள் சொல்லுதுன்னா, விசுவாசிகளின் தகப்பன். விசுவாசத்துக்கு நல்ல உதாரணம் பைபிள்லேயே யாரு? ஆபிரகாம். ஆனால் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வாசித்தோம். இதை வாசித்து பலனடைந்தவர்கள், உற்சாகம் அடைந்தவர்கள் ஏராளம். அநேக ஊழியர்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தை கிரியை செய்திருக்கிறது. இந்த ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன். ரோமர்ல வாசிக்கிறோம், விசுவாசத்தில் அவன் பலவீனமாய் இருக்கவில்லை, வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, முழு நிச்சயமாய், அறகுறை இல்லை, முழு நிச்சயமாய் நம்பி. இப்படிதான் ஆபிரகாமை விசுவாசத்தில் உச்சகட்டத்தில் பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் அழைக்கப்பட்ட ஆபிரகாம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம். இந்த ஆபிரகாம்ங்கிற இடத்துல உங்க பேர் வருவதாக. ஆண்டவர் அவனோடு உடன்படிக்கை செய்தார். ஆண்டவர் பிரத்யட்சமாய் பேசினார், நேரடியாய் பேசினார், முகமுகமாய் பேசினார். அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பெற்றவன் வாழ்க்கையில் ஒரு ஆட்டம் வந்தது, ஒரு தடுமாற்றம் வந்தது. முதல் பாடல் உண்மையாகவே நான் எத்தனையோ முறை இந்த பாடலை பாடியிருக்கேன், பழைய காலத்து பாடல் தான். ஆனால் இந்த முறை பாடும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை தந்தார், பதறாத மனமும் சிதறாத வாழ்வும். பதறாத மனமும், சொல்லுங்க, அப்படி ஆண்டவர் நடத்துவார். பதறாத மனம், பதற மாதிரி வரும். அந்த பதறாத மனமும் சிதறாத வாழ்வும் எப்படி வந்துச்சு? கிருபை. சத்தமா சத்தமா அல்லேலூயா. சொல்லிக்கிட்டே இருங்க, கிருபை கிருபை. சொல்ல சொல்ல மேலே தான் போவீங்க, கிருபை கீழே வர மாட்டீங்க. நம்ம அந்த கிருபைங்கிற வார்த்தை இன்றைக்கி வாயில் சொல்ல பிசாசு பக்கத்தில் யாராவது சொல்லாமல் வந்து ஒரு லேசை தட்டுங்க, அன்பா, ரொம்ப வேகமாக அடிச்சிடாதீங்க. சிலர்லாம் கை கொடுக்குறத பார்த்தீங்கன்னா அந்த கையை கலண்டு வர்ற மாதிரி இருக்கும். வினோத் பிரதருக்கெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் கை கொடுப்போம். ஆமாம், சிலருக்கு அந்த அன்பு அப்படி காட்டுறாங்க. அப்பா, கேபிகிட்ட கை கொடுக்கும்போது நாங்கள் யோசனை பண்ணி சொல்லியிருக்கிறோம், கேத்திக்கு கை கொடுக்காதம்மா, உன் பலத்தை காட்டாத.
ஆவின் பலத்தை காட்டாதுன்னு நாங்கள் பக்கத்திலிருந்து அப்பப்போ கத்த வேண்டியதாக இருக்குது. ஸ்தோத்திரம். தடுமாற்றம், விசுவாசத்தில் மேலே இருந்தவை இப்போ தடுமாற்றம். அவன் வாழ்க்கையில் ஒரு ஆட்டமே வந்துருச்சு. நம்ம வாழ்க்கையில் அப்படி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வீட்டு வேலைக்காரன் எலியாசாரா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு, போச்சு, தடுமாற்றம் ஆயிடுச்சு. என் வீட்டில் ஒரு வேலைக்காரனை தந்திருக்கிறீங்க, எலியாசார் அவன்தானா என்று கேட்டான் பாருங்க. ஏன்னா இருக்கிறதுலே அவன்தான் வயதில் மூத்தவன், இருக்கிறதுலே அவன்தான் அனுபவத்தில் மூத்தவர், இருக்கிறதுலே அவன்தான் நம்பிக்கைக்குரியவர், அந்த குடும்பத்திலே நம்பிக்கைக்குரியவர். ஆகவே அவன்தானா அப்படின்னு சொன்ன தடுமாற்றம் வந்துருச்சுங்க. எவ்வளோ விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தவனுக்கு தடுமாற்றம் வந்துருச்சு. கவனிங்க, நல்ல கவனிங்க. பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்ன தருவீன்னு கேட்குறான். அந்த வார்த்தையே தடுமாற்ற வார்த்தை தான். கேட்கலாம், தப்பு இல்லை, ஜெபந்தான், உண்மையை தான் சொல்கிறான். ஆனால் அது அந்த தடுமாற்ற வார்த்தை. அப்போ ஆண்டு சொல்கிற, வெளியே வா, அண்ணாந்து பார் வானத்தை, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பூமியின் கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னார். எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. இந்த மனைவி அம்மா இருக்காங்க, சாராள் அம்மா. என்ன அம்மா? அந்த சாராள் அம்மா யாருன்னு தெரில. இந்த அம்மா குறுக்கு ரோடு போட்டு கொடுத்துட்டாங்க ஆபிரகாமுக்கு. நேரோடு போயிட்டு இருந்த ஆபிரகாம் வாழ்க்கையில் அப்படியே கொஞ்சம் சைடு ரோடு போட்டு தந்துட்டாங்க. எனக்கு அது இவ்வளோ நாள் நான் அதை யோசிக்கலை. நேற்று யோசனை பண்ணேன். அதை படிக்கும்போது அதுக்கு பின்னாடி பாருங்க, 13 வருஷம், கவனிங்கள், 13 வருஷம் ஆண்டவர் பேசவில்லை ஆபிரகாமோடு. விசுவாசத்தில் போய்கொண்டிருந்த அந்த ரூட்டில், தண்டவாளத்தில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ட்ரெயின். திடீர்னு அம்மா குறுக்கு ரோடு போட்டு தந்துட்டாங்க, சைடு ரோடு போட்டு தந்துட்டாங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே சிலர் குறுக்கு ரோடு போட்டு தருவாங்க, கவனமாக இருங்கள். லோன் வாங்குவதற்கு, வேற ஏதாவது செய்வதற்கு, ஏங்க விசேஷத்துக்கு போயிட்டு வந்துடலாம் வாங்க, நம்ம கும்பிட வேண்டாம், பின்னாடி உட்காந்துக்கலாம் வாங்க, ஏதாவது குறுக்கு ரோடு போடுவாங்க, கவனமாக இருங்கள். இந்த ஆபிரகாம் தன் மனைவி சைடு ரோடு போட்டு கொடுத்ததுனால, போனதுனால 13 வருடம் ஆபிரகாமோடு கர்த்தர் பேசவில்லை. பேசுகிறதை ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார். தரிசனம் தருவதை நிறுத்திவிட்டார். ஆபிரகாம் சாதாரணமானவன் அல்ல, மகிமையின் தேவனை தரிசித்தவர். ஆமென். இன்றைக்கு சில நேரங்கள் ஆராதனையில் நீங்கள்லாம் நல்லா ஆராதிப்பீங்க. 2 பாட்டு போகும், அப்போ கூட அப்படியே தான் இருப்பேன் நான். கஷ்டமாக இருக்கு, என்ன ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் நேரம், என்னுடைய நேரம் வரப்போகுது, பலிபீடத்தில் ஏற போகிறேன். எல்லாரும் நல்லா ஆராதிக்கிறாங்க, தேவ பிரசன்னத்தோட, எனக்கு ஏன்பா இல்லை அப்படிங்கும்போது அந்த கடைசி பாட்டில் தேவ பிரசன்னத்தால் நிரப்பிடுவார். ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தர், ஹல்லேலூயா. அதை பாடும்போது ஸ்தோத்திரம், என்னால் நிற்க முடியல, அவ்வளோ மகிமை. எத்தனை பேர் மகிமை உணர்ந்தீங்க? அப்படி உணர்ந்தவர் தான் இந்த ஆபிரகாம். பிரத்யட்சமான வெளிப்பாடு பெற்ற, சாதாரண வெளிப்பாடு இல்லை, பிரத்யட்சமான வெளிப்பாடு பெற்றவன். நேரடியாய் உடன்படிக்கை பண்ணினார். இந்த ஆபிரகாம் இப்போ சொல்லுகிறார், இஸ்மவேலுக்கு முன்பாக, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. தடுமாற்றம் வந்துருச்சா? கவனிக்கிறீங்களா? உமக்கு முன்பாக இஸ்மவேல் பிழைப்பானாக. இன்றைக்கு அந்த வார்த்தை தான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு தலைவலியா இருக்கு. தடுமாற்றம், ஆட்டம் கண்டுருச்சு. விசுவாசத்தில் வல்லவனாயிருந்தான். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அந்த வசனம் கரெக்டாக சொல்லுங்க. எபிரேயர் 11 அதிகாரத்திலே 6ஆம் வசனம் நினைக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு. இவ்வளவு நாள் பிரியமா இருந்தான், இப்போ பிரியம் இல்லாமல் போன மாதிரி ஆயிடுச்சு. அவனிடத்தில் விசுவாசம் குறைந்ததை கர்த்தர் பார்த்தார். இப்போ ஆண்டவர் முகத்தை திருப்பி கொள்ளவில்லை. ஆனால் நியாயமாக கர்த்தர் முகத்தை திருப்பி இருக்கணும். போப்பா, உனக்கு பதில் இன்னொரு ஆளை நான் ஏற்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்கணும். நம்மளாம் அப்படி செஞ்சுருப்போம். இந்த நபர் இந்த ஊழியத்தில் உண்மையா இல்லையா, இவரை தூக்கிட்டு இன்னொரு ஆளை போடு, அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆண்டவர் அப்படி இல்லை. விசுவாசத்திலே பலவீனமாக இருந்தாலும் கர்த்தர் அவனை
ஓ ஸ்தோத்திரம், கைவிடவில்லை. ஆமென். ஆண்டுடைய முகம், தேவ பிரசன்னத்தை ஆண்டவர் மறைத்து கொள்ளவில்லை, முகத்தை மறைத்து கொள்ளவில்லை. இன்றைக்கும் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்றால் கிருபை. சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாமை போல நல்லா தான் இருந்தோம். ஆரம்ப ரட்சிப்பு, ஆரம்ப வைராக்கியம் எல்லாம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் விசுவாசத்தில் குறைஞ்சிட்டோன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை கைவிடல. ஆமென். காரணம் கிருபை. காரணம் கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய இப்போ விசுவாச அறிக்கை வார்த்தைகள், நம்முடைய வார்த்தைகள் சில நேரத்தில் எப்படி இருக்கு? இங்கே ஆலயத்துக்குள்ளே வரும்போது, அப்பா கர்த்தர் எனக்காக எனக்கு குறித்ததை தேவரீர் சகலத்தை செய்ய அவர் செய்ய நினைத்தது அது இங்கே இருக்கும்போது இதெல்லாம் அப்படி சும்மா சரமாக வரும். சரவெடி வெடிச்சிங்களா? ஆனால் வீட்டுக்குள்ளே போன உடனே எல்லாமே கேள்விக்குறியாயிரும். இந்த எல்லா வசனமே அச்சனையும் கேள்விக்குறியாயிரும். ஆண்டுக்கு தெரியும், நான் விசுவாசத்தில் பலவீனமானவர்கள், நான் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள், நான் விசுவாசத்தில் சோர்ந்து போனவர்கள் என்று ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் தொடர்ந்து விடாமல் தட்டி கொடுத்து கொண்டே வருகிறார் ஆபிரகாமை. காரணம் பின்னாடி சத்தம் வர மாட்டேங்குது. காரணம், நீங்க எவ்வளவு சத்தமா சொல்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் முடிப்பேன். காலையில் 7 மணிக்கு காணிக்கை எடுக்கல, எல்லாம் காணிக்கைன்னாங்க. இங்கே டைம் இல்லை, அதனால் இப்போ சீக்கிரம் முடிக்கணும்னா உங்கள் சத்தம் வேகமாக இருக்கட்டும். வேகமாக சொன்னீங்கன்னா சீக்கிரமாக முடிப்போம், மெதுவாக சொன்னீங்கன்னா இன்னும் 1 மணி நேரம் அதிகப்படுத்துவோம். 9 மணி ஆராதனை ஜனங்களும் வந்துடுவாங்க, 11 மணி ஆட்களும் வந்துடுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் போகணும்னு நினச்சதுனால ஆண்டவர் எழும்ப விட மாட்டார். ஆமென். இங்கே இருந்த பேரை சொல்லி கூப்பிட்டுருவேன், சும்மா சொல்கிறேன். அநேகர் விசுவாசத்திலே கிடைக்கும் என்று அநேக காரியத்தை எதிர்பார்த்தீர்கள், அது கிடைக்காமல் போயிற்று. ஜனவரி மாதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைக்கு இது நடக்கணும்னு எதிர்பார்த்தீங்க, நடக்காமல் போயிடுச்சு. ஜெபம் பண்ணீங்க, அந்த ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல. எல்லாருக்கும் பதில் வருகிறது, உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரல. உங்கள் உபவாச ஜெபத்துக்கு ஒரு அசைவு நடக்கிற மாதிரி இல்லை. அநேக பெற்றோர்கள் உடைஞ்சி கண்ணீரோட கலங்கி வந்திருக்கிறீங்க. உங்கள் விசுவாசத்தில் இன்றைக்கு தடுமாற்றத்தோடு தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களை விசுவாசத்தில் ஒரு ஆட்டம் வந்துருச்சு. என்ன இது, அந்த இவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் நம்ம நினச்சோமே, வசனம் இப்படி வந்துச்சே, பாஸ்டர் மூலமாக கர்த்தர் நமக்கு பேசினாரே, அப்பப்போ ஊழியர் மூலமாக தட்டி கொடுத்தாரே, ஆனாலும் இப்போ இந்த சூழ்நிலையில் போயிட்டுருக்கோமே நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், அருமையான அந்த ஆபிரகாம், ஓ ஸ்தோத்திரம், நல்ல விசுவாசமாக இருந்தான். தடுமாற்றம் அவனுக்கே வந்துச்சு. நம்மளும் இங்கே பேசும்போதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் வீட்டுக்கு போனோன்னே அதெல்லாம் நடக்காது, டாக்டர் ரிப்போர்ட் அவ்வளோதான், இப்படியெல்லாம் பேச தூண்டுது. ஆனால் இதெல்லாம் பார்த்தோம், விசுவாசத்தில் டவுன் ஆகியும் ஆண்டவர் இன்னும் நம்மளை கைவிடலை. இந்த ஆலயத்தில் வந்து உட்கார வச்சிருக்கிறாருன்னா உங்கள் மேலே, உங்கள் பிள்ளைங்க மேலே கிருபை. கிருபை. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். என்னெல்லாம் புலம்பி இருக்கிறோம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க வீட்டில் இருக்கும்போது. ஆனால் விசுவாசத்தில் தட்டி தட்டி நம்ம எழுப்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம அவிசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்றைக்கும் நம்மை தண்டித்திருக்கணும், கைவிட்டிருக்கணும். ஸ்தோத்திரம். எட்டி உதைச்சிருந்தாருன்னா எங்கே போய் விழுந்திருப்போம், இடம் தெரியாமல் போயிருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆலயத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்கிறோன்னா கிருபை. நீ விசுவாசி சொல்றதுக்கு லாக்கி இல்லை, நீ ஊழியக்காரன் சொல்றதுக்கு லாக்கி இல்லை என்று சொல்லியிருப்பார். ஆனால் எப்படி இருந்திருக்கும்? நமக்கு நிறைய பரீட்சை வைக்கிறார் அப்பப்போ. ஆமென். நிறைய டெஸ்ட் வைக்கிறார். ஆனால் விசுவாச டெஸ்ட், விசுவாச பரீட்சையில் நம்ம என்ன வாங்கியிருக்கிறோம் மார்க்கு? நான் உங்களை சொல்லலை, விசுவாச ஊழியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சில நேரத்தில் அந்த டெஸ்ட்டில் 0 வாங்கி. யோபு 23:10 தேவரீர் நான் போகும் வழியை அறிவீர், நான் சோதிக்கப்பட்ட பிறகு சுத்த பொன்னாக, என்னவா அப்படி இல்லை, சோதித்த பின் பொன்னாக தான். அது சுத்த நான் தான் சேர்த்து சொல்லிட்டனோ.
அவர் என்னை சோதித்த பின் இந்த பரீட்சை முடிஞ்சோன்ன நான் பாஸ் ஆயிடுவேன், பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்றார், நானா இருந்தா என்ன சொல்வேன், தகர டப்பாவாக மாறுவேன். சோதித்த பின் பொன் இல்லை, தகர டப்பா. தகர டப்பான்னா இப்போ உள்ளவங்க பிள்ளைகளுக்கு இந்த சந்ததிக்கே தெரியாது. ஆபிரகாம் ஐயா, தகர டப்பா நம்ம காலம் கழுதைக்கு வாழெல்லாம் கட்டி விடுவோம்ல, அப்படிதானே ஐயா? தகர டப்பாவா இருக்கும் வீட்டில், அரிசி போட்டு வைக்கிறது தகர டப்பா. இப்போதான் பித்தளை, சில்வர், பிளாஸ்டிக்லேயே என்னவா டப்பர், இன்னும் டப்பர் வாசரா அதெல்லாம் வரும், அதெல்லாம் வாங்கி அடிக்கிறோம். அப்புறம் 2 வருஷம் போகும், அப்புறம் அதெல்லாம் கீழே வந்துடும். அடுத்தது ஒரு புது இதில் போட்டால் எந்த பூச்சி பிடிக்காது, உடம்புக்கு நல்லதுன்னு ஒன்று புதுசான்னு ஒன்று வரும், வாங்கி அடுக்கு. அப்புறம் திறந்து பார்த்தா எல்லா நோவா பேழை போல் எல்லாமே உள்ளே இருக்கும். அம்பானி, ஆமாம், ஸ்தோத்திரம். சரி, நம்ம காலத்தை பேச ஆரம்பிச்சா நம்ம தனியாக பேசிக்குவோம். முதியோர் ஆராதனைன்னு ஒன்று வைப்போம், சரிங்களா? அல்லேலூயா. என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் சோதித்த பிறகு ஆண்டவர் பொன்னாக, 1 பேதுரு 1:7, பொன் அக்கினினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாகும். தலைக்கு மேல கைதட்டி ஹல்லேலூயா. விசுவாசத்துல பலப்படுங்க. கொஞ்சம் டவுன் ஆயிட்டீங்க, தடுமாற்றம் ஆயிடுச்சு, ஆண்டுக்கு தெரியும். ஆனாலும் உங்களை விட மாட்டார், நீங்க தான் அவருக்கு தேவை. ஆமென். ஆபிரகாம் விட்டுட்டு இன்னொரு ஆளை கர்த்தர் செலக்ட் பண்ணல. நீ தடுமாறிட்ட, நீ வேற மாதிரி பேசிட்ட, உன்னை நான் நம்பி இருந்தேன், உனக்கு வாக்கு தத்தத்தெல்லாம் கொடுத்துருக்கேன், தெளிவாக முகமுகமாலாம் பேசினேன், பிரத்யட்சமா உனக்கு தரிசனம் கொடுத்தேன், நீ இப்படி பேசலாமா? வேற யாரோ பேசட்டும், அவங்க சபை வேற, அவங்க நோக்க வேற, ஆராதனை வேற. உன் சபை என்ன, உன் ஆராதனை என்ன, உனக்கு செய்தி எப்படி வந்திருக்கு, நீ அப்படி பேசலாமா? அந்த கூட்டத்தை போல நீயும் அப்படி இருக்கலாமா? உனக்கு பிரத்யட்சமா தரிசனம் கொடுத்திருக்கேனே என்று கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து இந்த சபையில வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு தடுமாற்றத்தில் இந்த வருஷ கடைசியில் சோர்வு வந்து, இனி ஜெபிக்க மாட்டேன், இனி ஊழியத்துக்கு கூப்பிடாதீங்க பாஸ்டர், என் ஃபோன் நம்பர்லாம் டிலேட் பண்ணி, என்ன டெலீட்டா எல்லாம் பண்ணிடுங்க, அப்படியெல்லாம் அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க. வெளியே சொல்ல முடியாமல் உள்ளே சொல்லிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு முன்னாடி நிறுத்தாதீங்க. ஏன்னா அவ்வளவு போராட்டம் வீட்டுக்குள்ள, விசுவாசம் டவுன் ஆயிடுச்சு, விசுவாசத்தில் தடுமாற்றம், விசுவாச வாழ்க்கையில் தோல்வி. ஆனால் இதையும் தாண்டி நாம் எங்கே எவ்வளோ தூரம் போனாலும், தடுமாற்றம் ஆனாலும், அதை விட்டு தூரம் போனாலும், அவருடைய அன்பின் கயிறுகளால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் கட்டி நம்ம இங்கே உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். வா வா இங்கே வா என்று சொல்லி இழுத்து வந்திருக்கிறார். இன்னும் நான் உன்னோடு கூட தான் இருக்க போகிறேன், என் வார்த்தைகள் ஒரு நாளும் தரையிலே விழாது, உன் வாழ்க்கையில் என் வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தைகளை கர்த்தர் தந்து தட்டி நம்ம எழுப்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் விசுவாச வாழ்க்கையிலும் கர்த்தர் அனல் மூட்டுவாராக. இதற்கு பெயர்தான் கிருபை, இதற்கு பெயர்தான் கிருபை. ஆபிரகாம் ஓரம் கட்டி இருக்கலாம், இல்லை இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கிறதுனால ஆண்டவர் கிருபை காட்டல. நாம் விசுவாசத்திலே பலவீனர்கள் தான், பலவான்கள் அல்ல, பலவீனர்களான. ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி வருகிறது. இந்த இடத்தில் வந்து நாம் வந்து உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னாலே அவருடைய கிருபை தான். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த சூப்பர் ஹீரோ ஒருவர் இருக்கிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாசிக்க முடியுமா? எடுத்தீங்கன்னா சீக்கிரம் வாசிங்க, இல்லைன்னா வேகமாக போகலாம். அடுத்த ஹீரோ நல்ல கவனிங்க. எலியா என்ன செய்தா தெரியுமா?
எல்லாருக்கும் அந்த சம்பவம் புரிஞ்சதுனால அதை தாண்டி போறேன். ஆகாப் பெண்ணிடத்திலே சவால் விடுகிறான். ஒரு நாளில் சவால் விடுகிற விசுவாசி அவங்களே என்னையும் கத்தர் வச்சிருந்தார். சவால் விடுவோம். இப்போ யெகோவா தெய்வமா இல்ல பாகால் தெய்வமா? சவால் விடுகிறார். பார்த்துடுவோம் வாங்க கூப்பிட்டான். எல்லாரும் வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கினியில் மறு உத்தரவு தருகிற பதில் தருகிற தேவனே உண்மையான தேவன். சரியா? எல்லாரும் ஓகே ஓகேங்கிறாங்க எல்லாம் சத்தமா. 400 பாகால் தீர்க்கதரிசிகள், 450 இன்னொரு ஒரு குரூப், மொத்தம் 400 + 450. இன்னும் இவ்வளோ நேரம் 850 பேர் முன்பாக நிற்கிறான். அந்த கூட்டத்துக்கு முன்பாக ஒரு ஆள், உங்கள் சொந்த ஜனமெல்லாம் பெரிய கூட்டமாக நிற்பாங்க, நீங்கள் தனியாக தான் நிற்கணும். அந்த இடத்துல சவால் விட்டுருப்பீங்க ஒரு காலத்தில். ஆனால் இப்போ உங்கள் சவால் என்ன ஆச்சு? கடைசியில் என்ன நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அக்கினியில் ஆண்டவர் பதில் கொடுத்தார். அக்கினியில் இறங்கி வந்தார். 850 பேரையும் காலி பண்ணிட்டார் எலியா. ஒரே செகண்டில் காலி பண்ணிட்டார். வெற்றி விழா, பயங்கர கொண்டாட்டம். கர்த்தரே தெய்வம் என்று தேசம் ஆண்டவர் பக்கம் திரும்பிட்டு, இப்படிப்பட்ட மனிதன் மறுநாள் கவனிங்க, இவ்வளவு சாதித்த அடுத்த நிமிடம், அடுத்த மணி நேரம், அடுத்த நாள் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார். தேடுறாங்க, எலியா எங்கே, எலியா எங்கே தேடுறாங்க. இன்றைக்கும் திருப்பூரில் பரமானந்தத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், மாஸ்டர் நீங்கள் ஊரில் இல்லையாமா? அப்பா 3 வருஷமாக இங்கே தான்ப்பா இருக்கோம், எங்கேயும் கிராமத்தில் ஒளிஞ்சிட்டு இல்லை, தாலுக்கா ஆஃபீஸ் முன்னாடியே இருக்கிறோம் வாங்க அப்படின்னு. ஊரை விட்டு ஓடிட்டீங்களா, குடும்பமாக தலைமறைவாயிட்டீங்களா அப்படின்னு. ஒரு ஃபோன் அல்ல, 2 ஃபோன் அல்ல, விசுவாசிகளும் ஃபோன் பண்ணுறாங்க, இப்போவும் பாஸ்டர்களும் ஃபோன் பண்ணுறாங்க. இப்போல்லாம் ஆண்டவர் நம்ம சபை மேலே கிருபை வச்சது அநேக ஊழியர்கள் அவர்களாகவே பேச, பெரிய பெரிய லீடர்ஸ், பெரிய பெரிய தலைவர்கள், நல்ல ஊழியர்கள் எங்களோட பேசுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம சபை மேலே வச்ச கிருபை. அதுக்குள்ளே போக விரும்பலை. என்ன சொல்ல வரேன்னா, மறுநாளே எலியா அட்ரஸ் காணும். எங்கே இருக்கிறாரு? கர்மேல் பர்வதத்தில் நின்ற அவர், வைராக்கியமாய் நின்ற அவர். இப்போ வைராக்கியம் எங்கே போயிடுச்சு? நான் யோசனை பண்ணி, எப்படி வைராக்கியம், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எப்படி வைராக்கியமாக இருந்தீங்க, ஞானஸ்தானம் எடுக்கும்போது எப்படி வைராக்கியமாக இருந்தீங்க, அபிஷேகம் பெறும்போது எப்படி வைராக்கியமாக இருந்தீங்க, சில அற்புத அடையாளங்கள் நடந்தபோது எப்படி வைராக்கியம். இப்போ என்ன? அட்ரஸ் காணோம். எங்கேயோ போய் ஆண்டவர் விடலை. ஒரு சாப்பாடு கொடுக்குறாரு பாருங்க. ஆண்டவர் கொடுத்தா இஸ்ரவேல் ஜனங்க சாப்பிட்ட காடை மூக்கு வழியாக வந்துச்சான். நமக்கெல்லாம் அந்த என்ன ஏப்பம், புளிச்ச ஏப்பம் விட்டா, ஆமாம், அப்பப்போ குழந்தைகளுக்கெல்லாம் கக்குது இல்லை, பயந்துடாதீங்க, உடனே என்னமோ போட்டு கட்டிடாதீங்க, உங்களை கட்டிடுவார் ஆண்டவர். ஆமாம், பள்ளி வாசலில் போய் கட்டுறது விசுவாசி. கக்கக்கூடாதான், கக்குனது நல்லது, இருக்கிற சளி வெளியே வரும். போய் உடனே ஒரு ஜெபம் பண்ணலாம். வெளியே போயிட்டு வந்து யாரோ முகம் பட்டுருச்சுன்ட்டு உடனே அதை பண்ணுறது, சிறகடிக்கிறது. விசுவாசிகளை சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் இல்லை, இங்கே இருக்கிறவங்க இல்லை. இதெல்லாம் ரொம்ப ஆண்டவருக்கு பிடிக்காது. அது நடக்கிறது, நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்பப்போ வைத்தால போகிறதுக்காய் ஸ்தோத்திரம், வயிறு சுத்தமாகுது, அல்லேலூயா. பயம் பதற்றம் வரும். அந்த நேரத்தில் விசுவாச அறிக்கை பண்ணுங்க, என் குழந்தை கர்த்தருடைய கிருபையினால் வளருகிறது. ஆண்டவர் ஏசப்பாவை பற்றி பாருங்கள், லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அவர் மேலே கிருபை இருந்துச்சு. ஆமென். கிருபையில் வளர்ந்தார், ஞானத்திலே வளர்ந்தார். நம்ம பிள்ளைங்க கிருபையில் வளர்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் பிள்ளை மருந்தில் வளர்கிறது, அல்லேலூயா. என் பிள்ளை சாப்பாட்டில் வளர்கிறது, அல்லேலூயா. எல்லாத்தான் கொடுத்து பார்க்குறோம், வரமாட்டேங்குது உடம்பு. கிருபையில் வளரணும். ஆமென். ஆமாம், உடம்பு வரலன்னு கவலைப்பட, ஆக்டிவாக இருக்கா? போட்ட இப்படி அடிச்சுக்குது, அப்போ நமக்கா வலிக்குது. இதை பார்த்துட்டு இன்னும் வளரலையா, எல்லாம் நீயே தின்னுக்கிறியா? தாயை பார்த்து கேட்ட எப்படி இருக்கும்? எல்லாம் நீயே போட்டுக்கிறியா? பிள்ளை இப்படி வச்சிருக்கிற? விசுவாசிங்க இல்லை, கிராமத்துக்கு எங்கே போன ஸ்தோத்திரம்.
என்ன சொல்கிறேன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே எலியா அட்ரஸ் நான் போயிட்டேன். ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்தார். சாப்பிட்டா நிறையா சாப்பிட்டா என்ன வரும்? வந்துருச்சு ஐயா. இதுக்காக சாப்பாடு கொடுத்த இந்த வசனம் எதுக்கு கொடுக்குறோம்? வீட்டில் போய் தூங்கவா? ஆண்டவருக்காக எழும்பி வைராக்கியமாயிருக்க, விசுவாசத்திலே வல்லமையா எழும்ப. ஆமே. இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு போய் தூங்கக்கூடாது. இந்த வசனத்தை கேட்டுட்டு போய் அப்படியே வீட்டுக்குள்ள உட்காரக்கூடாது. செயல்படுங்கள், எழும்புங்கள். எத்தனை போட்டிக்கு நம்ம கிட்ட திருப்பூரில் சவால் விட்டு கொண்டு இருக்கிறது. அரசியல்வாதிகள் சவால் விட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை எளியாவாய் வைத்திருக்கிறார். படுத்து தூங்குவதற்கு அல்ல, எழும்புங்கள். அதுக்கு தான் எழுப்புதல் ஜெபம். மாசத்தில் ஒரு முறையா தயவா வாங்க. வராம வீரம் பேசுறது, பக்தி பேசுறது, விசுவாசம் பேசுறது, அந்த ஆட்களை பார்த்தா ஜெபத்துக்கே இருக்காது. ஆனா பேச்சை பார்த்தா அப்பா கர்மேல் பர்வதம் தான், பர்வதத்தில் மேலே நிற்பாங்க. ஆனால் எழுப்புதல் ஜெபத்தில் பார்த்தா கருவாடி மரத்து கீழே கிடப்பாங்க. வாங்க ஜெபிப்போம், எழுப்புதலை கொண்டு வருவோம், மாற்றத்தை கொண்டு வருவோம். ஹல்லேலூயா. சாம்பா சொன்ன முழங்கால் தான். ஆமென். ஆகவே இந்த வாரத்திலிருந்து சேர் இல்லை. இந்த வாரத்திலிருந்து சேர் போடக்கூடாது யாரும். ஆமென். அப்படியே பார்க்காதீங்க. கால் வலி உள்ளவரெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்களா? வெள்ளிக்கிழமை எழுப்புதல் ஜெபத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். தேவநாம மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த இடத்துல அதை தான் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்வளோ வைராக்கியமாக இருந்த எலியா மறுநாள் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டார். என்ன பிரச்சனை? ஒரு பொம்பளை பேச்சை கேட்டு ஆள் உடைஞ்சிட்டார். எசபேல் அவன் பேச்சை கேட்டு அவன் சொல்றாரு பாருங்க, என்னை எடுத்துக்கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பாஷையில் சொல்லுங்க, செத்து போறேன். நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லமை இல்லை. பாருங்க எப்படி பேசணும், எங்க என்ன பேசிட்டு இருக்கிறார். வைராக்கியம் எங்க போயிடுச்சுன்னு பாருங்க. இப்போ வைராக்கியம் கீழே போயிடுச்சு. வைராக்கியம் எங்க வந்து நிக்குது? போதும், இனி என்னை கூப்பிடாதீங்க சர்ச்சுக்கு. ஆராதனைக்கு வருதே பெருசு, எழுப்புதல் ஜெபமா. எனக்கு கர்த்தருக்காக நிற்க விருப்பம் இல்லை. ஏதோ வருவேன் போவேன். காணிக்கெல்லாம் கேட்காதீங்க, ஊழியத்துக்கு வர சொல்லாதீங்க, ஃபோன் பண்ணாதீங்க அப்படி சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறார். இனி ஆளை விடுங்க, ஆளை விட்டா போதும்னார். என்னை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டார். ஆண்டவர் விடலை. ஆனாலும் கத்த தட்டி எழுப்பி ஹல்லேலூயா மறுபடியும் சாப்பாடு கொடுக்கிறார். எத்தனை முறை நமக்கு நல்ல நல்ல ஆண்டுடைய சாப்பாடு வசனத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். பைபிளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். ஆமென். இந்த வார்த்தை தான் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. அதுக்கு பின்னாடி பாருங்க, சோர்ந்து போன எலியாவை கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பித்து எலிசாவை அபிஷேகம் பண்றாரு, யெகூவை அபிஷேகம் பண்றாரு, ராஜாக்களை அபிஷேகம் பண்றாரு. பின் நாட்களில் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். இதற்கு பெயர்தான், இதற்கு பெயர்தான். நாங்க இந்த ஊழியத்தில் நிற்கும் போது அதை தான் உணர்றோம். இன்னைக்கு எங்களை வச்சிருக்கிறான்னா கிருபை. ஆமென். பின் நாட்களில் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எலியாவை பார்த்து, உன்னை போய் நம்பினேன் பாருப்பா, உன்னை போய் ஒரு பொறுப்பு கொடுத்தேன் பாரு, உன் பேச்சை கேட்டு வானத்தை அடைச்சம் பாரு, உன் ஜெபத்தை கேட்டு வானத்தை அடைச்சம் பாரு, அக்கினி இறக்கணும் பாரு அப்படின்னு ஆண்டவர் புலம்புல. ஸ்தோத்திரம். இது சரியான ஒரு பாடம் உனக்கு சொல்லித்தரேன் வா என்று சொல்லி ஆண்டவர் தண்டிக்கவும் இல்லை. அவனை போய் ஆண்டவர் தாங்கினார் பாருங்கள், எலியாவை தாங்கினார் பாருங்கள். அதுக்கு பேர் தான், அதுக்கு பேர் தான். நாமும் இந்த நாளிலும் வைராக்கியம் குறைஞ்சி இந்த இடத்துல வந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த வைராக்கியம், ஆரம்ப சபையில் ஊழியரோடு இருந்து செய்த காரியங்கள், வைராக்கியம் எங்கே? ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டின் கிருபையாய் உங்களை தாங்கி நடத்துவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். பொய்.
என்ன வந்தாலும் எது நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணீங்களா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதி. பொய் பொய். என்னையும் சேர்த்தான் சொல்றேன். இன்னும் அதிகமாய் டிவி பார்ப்பேன், அப்படி வந்திருக்கணும் பாட்டு. செல்போன் பார்ப்பேன், பாட்டெல்லாம் பயங்கரமாக தான் இருக்கு. ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய பலவீனங்கள் ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு புரியும். சத்தம் கேட்க என்ன குறையுது? அப்போ இன்னும் கொஞ்சம் பிரசங்கம் பண்ண சொல்றீங்களோ? இன்னும் 3வது பாயிண்ட் பேச சொல்றீங்க. நம்முடைய கஷ்டம் அவருக்கு தெரியும். ஆகவே வா, உன்னை நான் தாங்குவேன்ப்பா. ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆகவே வா, எழும்பு. எழுப்புதல் ஜெபம் எதுக்கு? நம்ம எழுப்புகிறார். ஹல்லேலூயா. எழும்பு, எழும்பு சீயோனே, எழும்பு, உன் வல்லமையை சரித்துக்கொள், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை அநேகரை எழுப்புகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. முடங்கி இருந்த, சர்ச்சுக்கு போக இஷ்டம் இல்லாம இருந்த, ஊழியம் செய்ய ஆர்வம் இல்லாம இருந்த, ஜெபிக்க வாஞ்சை இல்லாம இருந்த, இன்னைக்கு அநேகரை கர்த்தர் சபையில எழுப்புகிறார். எழுப்புகிறார். எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுக்கு பின்னாடி கர்த்தருக்கு அர்ப்பணித்தவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கும் பயங்கர மகிமையா இருக்கிறாங்க. புரியுதா? உங்களுக்கு பின்னாடி, உங்களுக்கு முன்னாடி சபையில் வல்லமையாய் பயன்பட்டவர்கள் இன்னைக்கு அதை விட மகிமையாக தான் இருக்கிறாங்க. அவங்கள வச்சு கர்த்தர் ஏதாவது கதை ஓட்ட வேண்டாம், அவங்கள வச்சு ஊழியம் செய்ய வேண்டாம். இல்லை இல்லை இல்லை. ஸ்தோத்திரம். நல்ல டெடிகேட் பீப்புளெலாம் இன்னைக்கு இருக்க தான் செய்கிறாங்க. பரிசுத்தத்தில் உண்மையாக இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க அர்ப்பணிப்பில் உண்மையாக இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்கிறவங்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்களையெல்லாம் விட்டுட்டு வைராக்கியத்தில் குறைவுள்ளவர்கள், விசுவாசத்திலே பின்வாங்கி போன நம்மை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார் என்றால் கிருபை. சத்தம் வரணுங்க. கிருபை. ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் சரியில்லை, நான் இன்னொரு ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்றால் கிருபை. ஆமென். வைராக்கியம் குறைந்து போனாலும் கர்த்தர் நம்மை தண்டிக்கவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 3வது ஹீரோ யார் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த தாவீது. தாவீது இந்த வார்த்தை சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. கவனிக்கிறீங்களா? அவருடைய வாயிலே இந்த 15வது அதிகாரம் சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்ல தாவீதுக்கு எந்த உரிமை இல்லை, தகுதி இல்லை. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, தகுதி இருக்குதா அவனுக்கு? யார் கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில், யார் உம்முடைய பரிசுத்தன்னு பேச தகுதி இல்லை. பரிசுத்தன்னு வாயில வருவதற்கு அவன் தகுதி இல்லை. உங்களை எல்லாருக்கும் தெரியும் அவன் செஞ்ச பாவம். துணிகரம், தெரியாம இல்லை, துணிகரம், தெரிஞ்சு செஞ்ச பாவம். ஆனாலும் 51ஆம் வசனத்தை சொல்லி அழுது கர்த்தர் அவனை எழுப்பி விட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய உதாரணங்கள் வருகிறது, நேரம் இல்லை. இவன் பரிசுத்தத்தை பேசுறார் பாருங்க. அப்படி ஒரு பரிசுத்த குலைச்சல் அவன் மூலமாக ஏற்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான். சத்துருக்கள் தூசிக்கிறது காரணமாக இருந்தான். இப்போ சொல்றாரு, நீ என் இருதயத்துக்கு, யாரை பார்த்து பாருங்க, என் இருதயத்துக்கு எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் தாவீதை பார்த்து இப்படி சொல்ல காரணம், ஆண்டவர் அவன் மேல் கிருபை வைத்தார். ஆமென். கிருபை வைத்தார். அவருடைய பரிசுத்த குலைச்சலை ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் அவன் ஆண்டவரை சார்ந்து கொண்டான். சங்கீதம் 51 அதை படிக்கும் போது கர்த்தரை சார்ந்து கொண்டான், அவரை பற்றி கொண்டான். ஆகவே கர்த்தர் அவனை மன்னித்தார், அவனை உயிரோடு காத்தார், அவனுக்கு நிலையான வீட்டை உண்டு பண்ணினார். ஆமீன் சொன்னவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொந்த வீட்டை தருவாராக. வசனத்தில் கவனமாகவே இருக்கணும். நிலையான வீட்டை கர்த்தர் தாவீதுக்கு உண்டு பண்ணினார். ஸ்தோத்திரம்.
சொந்த வீடு இருந்தாலும் பரவாயில்ல, ஆமேன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடு கிடைச்சா அதை ஊழியத்துக்காக விடலாமே. நேற்று என்னமோ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அந்த இடம் கிடைச்சா வெள்ளிக்கிழமை அந்த வீடு ஜெப வீடாக நாங்கள் மாற்றுவோம்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேஸ் எங்கள் பக்கம், ஏன்னா அவங்க பேரில் தான் இருக்கு. அவங்க தாத்தா, அவங்க அப்பா அவங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. எவனும் கொஞ்சம் இடையில இடம் விட்டதுக்கு வந்து உட்காந்துட்டு போக மாட்டேங்கிறான். ஆண்டவர் எல்லாருடைய கண்ணில் தயவு கிடைக்க பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த 3 மாமனிதர்களை பார்த்தோம். இவர்கள் வாழ்க்கையில கிருபை இருந்ததினால் தான் நிலைத்திருந்தார்கள். ஆமென். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், புலம்பல் 3:22, நாம் நிர்மூலமாகாதிருப்பது, கர்த்தருடைய என் குடும்பம் நிர்மூலமாகாமல் இருப்பது, நம்முடைய பிஸ்னஸ் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. நம்முடைய விசுவாசத்தினால் இல்லை, நம்ம வைராக்கியத்தினால் இல்லை, நம்ம பரிசுத்தத்தினால் அல்ல, அவருடைய கிருபையினாலே. ஆமென். அவருடைய கிருபையினாலே நிற்கிறோம், அவருடைய கிருபையினாலே வாழ்கிறோம், அவருடைய கிருபையினாலே ஊழியம் செய்கிறோம், அவருடைய கிருபையினாலே கர்த்தர் நம்முடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 117 சங்கீதம் பெரிய சங்கீதம் இல்லை, அதில் ஒரு வசனம் சொல்லிருக்கு, அவர் நம்ம மேல் வைத்த கிருபை. சத்தமா சொல்லுங்க, அவர் என் மேல் வைத்த கிருபை. சொல்லுங்க, அவர் என் மேல். ரொம்ப தட்டினா உயிர் போயிருமோ? சண்டை வரும்போது தட்டுறீங்க, ஐயோ ஐயோன்னு ஒருத்தர் அப்படி வந்து தட்டுறான் ஆடியோ ஆபீஸ்ல, என் 10 லட்சத்தை பாசிட்டிவ் வாயில் போட்டாருங்கிறான். பணத்துக்கு இப்படி தட்டுறான். ஆள் ஒரு வழி ஆயிட்டான். சோத்திரம். பாசு 10 லட்சத்தை வாயில போட்டானா. என் மனைவிக்கு ஒரு ஏதாவது ஒரு பாசு சொல்றார், எங்க ஸ்தாபனத்தில் நகை போட மாட்டோம், அனுமதி இல்லை. ஆனால் இந்த திருமண நாளில் என் பாஸ்டம்மாக்கு நான் போய் காயின், என்ன காயின் வாங்கி கொடுத்தேன்னு அவர் சொல்கிறார். எனக்கு வெக்கமாயிடுச்சு. ஸ்தோத்திரம். பாஸ்டம்மாக்கு எத்தனையோ மேரேஜ் டே பிறந்த நல்லா வந்துச்சு, இப்படிலாம் செய்யலையேன்னு எனக்கு அந்த தலகுனி அந்த மேடையில் வந்துச்சு. என்ன சொல்ல, அந்த அன்பை பாருங்கள், மனைவி மேலே இருக்கிற அந்த அன்பை. ஏன்னா அவங்க இல்லைன்னா ஊழியம் இல்லை, ஜெபம். அவங்க ஜெபம். அவங்க துணைவியார்களை நீங்கள் இருக்கும்போது நல்லா பார்த்துக்குங்க. ஒருத்தர் சொல்லுவார், அவர் பேர் தெரில, கேபிசியே என்னமா காபிசிங்கன்னு, சரி விடுங்க. என்ன சொல்ல வரேன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் இந்த நாட்களில் ஆண்டுடைய கிருபை நம்ம மேலே கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தர் என் மேல் வைத்த கிருபை, என் பிள்ளைங்க மேலே வச்ச கிருபை, ஓ ஹல்லேலூயா, நம்ம சபை மேலே வச்ச கிருபை. நம்ம சபை பணத்தினால ஊழியம் செய்யல, ஆள் பலத்தை கொண்டு நம்ம செய்யல, அதிகாரங்களை கொண்டு நம்ம ஊழியம் செய்யல, கர்த்தருடைய கிருபையை சார்ந்து இருக்கிறோம். சொல்லுங்க. தாவீது சார்ந்திருந்தான். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தக்க வைத்த கிருபை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததினால் அந்த கிருபை தக்க வைத்தான். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கிருபையினால் கர்த்தர் தாங்குவார். ஆமென் சொல்லுங்க. தாவீது கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தினான், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். எலியா தேவனை சார்ந்து கொண்டான், விழுந்து போனது உண்மைதான். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ, சார்ந்து இருக்கிறவனையோ, தலைக்கு மேல சுத்தி சொல்லுங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபையை சம்பாதிக்க முடியாது, கிருபையை பாசிட்ட வாங்க முடியாது. கிருபையை எந்த பெரிய தீர்க்கதரிசனத்திலே மணிகணக்கா செலவு பண்ணி வேன் பிடிச்சு போனாலும், பல லட்சம் தூரம் மைல் தூரம் போனாலும், அந்த கிருபை எந்த ஊழியக்காரனும் தர முடியாத கிருபை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். சும்மா யாராவது கிருபைக்காக போய் தலை கொடுக்காதீங்க. பாசிக்கிட்ட ஆண்டவர் தான் கிருபை தருவார். எந்த தீர்க்கதரிசியும் எந்த வானத்திலிருந்து குதிச்ச ஊழியக்காரனும் தர முடியாது, நானும் தர முடியாது. மலைகள் விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வைராக்கியத்திலே, பரிசுத்தத்திலே நம்முடைய கிருபைகளை நம்மை விட்டு விலகி போயிருக்கலாம். இன்னைக்கு அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. பயபக்தியாய் நடக்க உங்களை அர்ப்பணிங்கள். ஆபிரகாமை போல, எலியாவை போல அவரை சார்ந்து கொள்ளுங்கள். தாவீதை போல தாழ்மையாயிருங்கள். கிருபையினால் உங்களை அலங்கரிப்பார். பக்கத்துல சொல்லுங்க, கிருபையினால் உங்களை அலங்கரிப்பார். சட்ட அழகா இருக்கு. கிருபையினால் உங்களை அலங்கரிப்பார். கிருபையினால் உங்களை அலங்கரிப்பார். பயந்துராதீங்க.
காணிக்கை நேரம். நாம் வேகமாக டைம் ஆயிடுச்சு, காணிக்கை செலுத்த. ஜீசஸ், glory to God. பாட்டெல்லாம் நிறையா வந்துச்சு, டைம் இல்லை, அவங்கள பாட ரெடி பண்ண இருந்து சொன்னேன். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஆமென். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. அதிகம் செய்ததே அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் வைத்ததே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை. எல்லாரும் சொல்லுவோம், அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. ஓ, அதுதான் கிருபை. நான் நினைத்ததையும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கிருபை, 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 கிருபை. பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான ஆராதனையின் முடிவு நேரத்தை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய கிருபை எவ்வளவு கிரியை செய்தது என்பதை நாங்கள் நினைக்கும் போது உம்மை துதிக்காமல் இருக்க முடியாத ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் நம்முடைய கிருபை. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. எங்களுடைய நீதினாலும் அல்ல, எங்களுடைய பரிசுத்தத்தினாலும் அல்ல ஆண்டவரே, எங்களால் அல்ல தகப்பனே. பரலோகத்திலிருந்து வந்த அந்த கிருபை எங்களோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர் அப்பா. அதற்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து அந்த கிருபை எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் நிர்மூலமாகாமல் இம்மட்டுமாய் உமக்குள்ளே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே. இன்னும் நாங்கள் தொடர்ந்து பிரயாணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய பிரயாணத்தில் கர்த்தர் கூட இருப்பதற்காய் நன்றி. இந்த கிருபை எங்களை தாங்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே இந்த கிருபை வழி நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு நீர் கிருபை அளிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை இன்னும் தாழ்மைப்படுத்தி தேவ கிருபையை நாங்கள் பற்றி கொண்டு தொடர்ந்து ஓட எங்களுக்கு உதவி செய்வீராக.
எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. அளவில்லாத கிருபை இந்த மாதத்திலே எங்களுக்கு கட்டளையிட போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாள் அந்த கிருபை எங்களை தாங்கி நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடும்பத்திலே கிருபை விளங்கட்டும் ஆண்டவரே. வேலை ஸ்தலங்களிலே கிருபை விளங்கட்டும் அப்பா. உமக்கு நன்றி. படிக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபை தந்து நடத்துங்க. வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. பாவங்கள், அசுத்தங்கள், உலகத்தில் அநேக காரியங்கள் எங்களை ஆண்டவரே தொடாதபடி அந்த கிருபை எங்களை சூழ்ந்து நடத்தட்டும் ஆண்டவரே, நடத்தட்டும் அப்பா. அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆபிரகாமை கிருபை சூழ்ந்து கொண்டதே ஆண்டவரே. தாவீதை, எலியாவை உங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதே ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. நம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கொடுத்த காணிகை தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கமல், நம்முடைய கமலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருக்கு ஆண்டவர் ஏற்பட்ட அந்த சின்ன விபத்திலே கை பாதிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் அந்த மகனை தொட்டு சுகமாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள கரம் அந்த கைகளை தொடட்டும். நம்முடைய கிருபை இறங்கட்டும். சீக்கிரத்திலே சுகம் பெற்று வர கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கிருபை அளவில்லாமல் தந்து நடத்துவீராக. இந்த ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்களையும் நம்முடைய கிருபை மூடட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட இந்த வாரம் முழுவதும் உங்கள் பிரசன்னம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றிலும் அந்நீர் எங்களோடு இருந்து நடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இரண்டாம் ஆராதனையில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரோடும் குடும்பத்தோடும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. ஆமென்.